இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே ஐயா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய சிவமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய சிவமே நன்றி ஐயா. நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கும் புகழே சுராஜனுக்கு, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழே சுராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாழிவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை புகழுகிறோம். ஓ அற்புத அடையாளத்திற்கு காரணரே, ஓ சகலத்தையும் உண்டாக்கினவரே, ஓ சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லையே தகப்பனே. ஓ ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஓ வருகிறவரும் ஓ வரப்போகிறவருமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக நீர் பயன்படுத்துங்க தகப்பனே. இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிறவர்கள் மேல் ஓ வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் செபிக்கிறேன். உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஆவியில பலப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் இதோ ஹalleluya ஸ்தோத்திரம். வசனத்தை எடுக்கிற சூழ்நிலையிலும், ஓ இதோ ஜபத்திலே வந்து உட்காருகிற சூழ்நிலையிலும், இதோ ஒரு ஏக்கத்தோடு ஓ மன கடினத்தோடு வந்திருக்கிற சிலருக்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. திகையாதே, கலங்காதே, திடன்கொள். ஓ இஸ்ரவேலின் புயபலமானவர் ஓ ஹalleluya ஓ உங்களுடைய நுகத்தை நூக்கி போட போகிற ஓ காலங்கள் வருகிறது. ஓ ஹalleluya எகிப்திலே 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிற சூழ்நிலை அவர்களுடைய மீறுதலின் நிமித்தமாக, அவருடைய கடினத்தின் நிமித்தமாக, அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இதோ நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஓ கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. ஓ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும்படியா வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கான ஓ வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாக கட்டளை கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. ஓம் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில நடத்துங்க. பயத்தின் கிரியைகளும் ஓ சத்ருவின் குழப்பங்களும் இருதய பயங்களும் ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். சடுதியான திகிலும் பால் கடிக்கிற கொள்ளை நோய்களுக்கும் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன். வசனம் உயிர்ப்பிக்கட்டும். நீரே இடைபடுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து தெளிவா பார்க்க போறோம்னா சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹalleluya. இதற்கு போறதுக்கு முன்னதாக முதல்ல நம்ம சத்தியம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஜெனரலா தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக போனோம்னா அது ஆவிலே நம்மளை பலப்பட வைக்கும். ஹalleluya ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷர்கள் கொடுக்கிற சத்தியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு சத்தியமா இருக்கிறது, மாய்மான ஒரு சத்தியமா இருக்கிறது. ஹalleluya ஸ்தோத்திரம்.
நான் 2019 இந்தியால இருக்கும்போது ஒரு ஆன்டி, அவங்க மேரி மோகன் ஆன்டின்னு, அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துட்டாங்க. அவங்க நான் ஒரு பிரேயரை வந்து தூத்துக்குடியில நடக்கக்கூடிய ஒரு பிரேயர் ஃபெல்லோஷிப்பை அவங்கள ஜாயின் பண்ண சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்துருக்கும் போது, வார்த்தை நல்லா இருக்குடா, இதை தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா, கொரியா போயிட்டு நான் எப்படா ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்கிற வேலையில, நம்ம அந்த நிலவரத்துல அந்த விஷயத்துல மாம்சீகத்துல ஒரு சத்தியத்தை கொடுத்துடுறோம். என்ன சத்தியம்னா, நான் எங்க போனாலும் ஜாயின் பண்ணுவேன். அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த பிரேயர் மீட்டிங்ஸ் ஆகும்போது இந்தியால 9 o'clock, இங்க எனக்கு அது நைட் ஒரு 1 மணி ஆயிருது. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய சத்தியங்கள் மாறி மாறி போகிறது. ஆனால் சத்தியபரனாகிய தேற்றவாளன் அவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். வார்த்தையை சொல்லக்கூடியவங்க, வசனத்தை தியானிக்க கூடவங்க எல்லாருமே சில வேலைகளில இடறி விழுந்துகிறாங்க. எடுத்த பொருத்தனையிலிருந்து மாறி போயிடுறாங்க. வருஷத்தின் துவக்கத்துல ஸ்தோத்திரம், நியூ இயர் அன்னைக்கு சர்ச்சில் போய் உட்கார்ந்து வாக்குத்தத்த வசனத்தை வாங்கிட்டு அங்க ஒரு பொருத்தனையை எடுக்கிறோம். என்ன பொருத்தனை? இதற்கு அப்புறமா நான் இதை செய்ய மாட்டேன், சத்தியம் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். சத்தியம் என்ன செய்வேன், விட்டுருவேன். சத்தியம் என்ன செய்வேன், நான் பைபிள் வாசிப்பேன் டெய்லி. சத்தியம் என்ன செய்வேன், நான் தேவனோட அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமா முழங்கால உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். எடுத்த சத்தியம் 2ஆம் தேதி ஆகும்போது அது மாய்மாலமா போகிறது. இதுதாங்க சத்தியம். ஆனால் கர்த்தருடைய சத்திய வார்த்தையை குறித்து அறிவீர்களா, அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உலக மனுஷர்கள் கொடுக்கிற ப்ராமிசஸ் எல்லாம் ஃபால்ஸ் ப்ராமிஸா இருக்கு, பொய்யான ஒரு சத்தியமா இருக்கிறது. கணவன் மனைவிக்கு கொடுக்கிறதோ, மனைவி கணவனுக்கு கொடுக்கிறதோ, குழந்தைகளுக்கு கொடுக்கிறதோ இல்லைன்னா சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும்போது அது மாறி போய்கிறது. அந்த சத்தியங்கள் விடுபட்டு போகிறது. அந்த சத்தியத்தை கடைபிடிக்காக விலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய சத்திய வார்த்தைகள் அது எப்படிப்பட்டதா இருக்குதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். If you know the truth will set you free. எது நம்மளை விடுதலையாக்கும்? இந்த சத்திய வசனம், இந்த வேத வசனம். சங்கீதக்காரன் சொல்லுகிற சூழ்நிலையில தெளிவா சொல்றார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் அதிர்ஷ்டசாலி? பாக்கியவானா யார் அதிர்ஷ்டசாலி? ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சுட்டுனா, ஒரு 5 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் அடிச்சிருச்சுன்னா அது அவர்கள் பாக்கியமா கருதுதாங்க. ஆனா அந்த லாட்டரி டிக்கெட்டை பெற்ற கேரளா ஒரு நியூஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். 5 கோடி ரூபாய் அடிச்ச உடனே கிடைச்ச சந்தோஷத்தை விட அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, காசு கொடுங்க, அந்த மனுஷன் உலக ரீதியா பெற்ற சந்தோஷத்தை ஒரு நிமிஷம் கூட அனுபவிக்க முடியல. ஸ்தோத்திரம். அதையெல்லாம் புடுங்குகிற சுபாவமா இருக்கிறது. ஆனா சத்திய வார்த்தையை நீங்க அறிஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உலக ரீதிகளை விடுதலையை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சத்திய வார்த்தையை கேட்கும்படியா நாம் இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் கேட்டீங்கன்னா, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு இயேசு, இந்த இடத்துல நீங்க இந்த அதிகாரத்தை யோவான் 14 எழுதி வைத்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா, தோமா கேட்கிறார், எப்படி நாங்க அறிவோம், நீதான் சத்திய வசனம், நீதான் பிதா குமாரன், எப்படி நாங்க அறிந்து கொள்ள முடியும்னு ஒரு நீங்க மேல போயிருவீங்களா, நீ இருக்கிற இடத்த நாங்க எப்படி அறிஞ்சு கொள்ளுகிற ஒரு கொஸ்டின் கேட்கிற வேலைகள்ல அந்த தோமாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு இயேசு, நானே வழியும், I am the root. பாதை தெரியலன்னா நம்ம இடறி போயிருவோம். பாதை தெரியாம நம்ம போனோம்னா சுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஹல்லேலூயா. பிசாசும் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக போகிறது நலமா இருக்கும். இது கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சாட்சியா இருக்கிறது. என் மனைவி இங்க ஒரு கொரியன் கிளாஸ்ல ஒரு ஃபாரின் கல்ச்சர் சென்டர்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நானும் கூட செஞ்சிருந்தேன். அப்ப மேல அவங்களோட கிளாஸஸ் வகுப்பு, கீழே என்னன்னா அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்களா இருக்கனால அந்த இடத்துல நான் போய் சுத்தி பார்க்கிற வேலைகளில சில ஆவிகள் என்ன ரீதியா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உடைகள் மீதும் அந்த பொருள்கள் மீதும் பிணைக்கப்பட்டு இருந்துச்சு. நான் அப்பவுமே சொன்னேன், என் வீட்டை மட்டும் வந்துன்னு சொல்லிட்டேன், ஏமா சரியான போராட்டம் கீழே இருந்து தயவு செஞ்சு கீழே போயிடாத, அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணிட்டு போன ஒரு ஹிண்டு கொடுத்தேன். என் மனைவி என்ன பண்ணிட்டான்னா, எல்லாரும் இடறது தானே, சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போயிட்டா.
உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லிடுற இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அந்த போராட்டத்துல இருந்து ஜெயித்தார்னு அவர் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு கூட இருந்தார், அவர் சத்திய தேற்றவரை தன்னுடைய இருதயத்துல வைத்திருந்தார், அவர் அனுதினமும் ஜெபிக்கிறவராக இருந்தார், பிதாவோடு பேசுகிறவராக இருந்தார். அந்த தொடர்பு, அந்த உறவு நமக்குள்ள வருமானால் சத்துரு நம்மளை கட்டி விடுதலை ஆக்க முடியும். அடுத்த நாள் கிளாஸுக்கு நீ போயிட்டு வாமான்னு பஸ்ல போயிட்டு வான்னு அனுப்பிட்ட. ஸ்தோத்திரம். அந்த பிசாசின் ஆவிகள் என்ன செஞ்சுச்சுன்னா, பஸ் தெரியாம மாறி ஏறி சுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு போனா அவளால முடியல, அந்த லொகேஷனுக்கு போக முடியல, ஏறி வந்துட்டான். ஸ்தோத்திரம். இதுக்கு நான் எதற்காக சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை கொஞ்சம் லைட்டா விட்டாலும் பிசாசு கண்கட்டி சுத்த விடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற ஆவியானவருடைய ஒரு பலன் நமக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும். வழி தெரியலன்னா நம்மளோட டெஸ்டினியை ரீச் பண்ண முடியாது. இந்த உலகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதற்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? புற ஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் கேட்டிலும் பிணைப்பிலும் சிக்கலும் விழுந்து உலக ரீதியான பொருளாசையிலும் உலக ரீதியான செல்வத்திலும் விழுந்து நித்திய ராஜ்யத்திற்கு போகிற வழிகளை இழந்து போகிறார்கள். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் வழி. You have to know about me. கர்த்தர் சொல்றார், என்ன தெரிந்து கொள்ளுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் நமக்கு ஜீவனா இருக்கும். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். No one come in front of the Lord Jesus Christ, in the front of the God Father. பிதாவினிடத்திற்கு ஒருவனும் வர முடியாது. ஸ்தோத்திரம். அவர் அறிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து திரும்பி சொல்கிறார், என்னை யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. வார்த்தை, பிதா, குமாரன் இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம சரீரத்துல இருக்கிறோம். நம்ம சரீரத்திற்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவிக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது. இதையெல்லாம் அப்படின்னா எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னா, நான் பேசுகிறேன், நான் நடமாடுகிறேன், நான் சுவாசம் விடுகிறேன், நான் பார்க்கிறேன், நான் உங்களோடு கூட பேசுறதுனால என்ன பண்ணீங்க, தேவிட்டு உயிரோட இருக்கிறான். If I am not going to talk with you, என்ன சொல்வீங்க? டேவிட்டோட பணம்னா சொல்வீங்க, மரிச்சிட்டார், இது டெட் பாடி. ஸ்தோத்திரம். அது செத்து போயிருச்சு. அதுதான் இயேசுவார், நீங்க ஜீவனோடு இருக்கும்போது கர்த்தரை அறிகிற அறிவுல நாடி ஓடுங்க, அவரை சார்ந்து ஓடுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்களை சொல்லி பார்த்து சொல்கிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அந்த கூட்டத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிற வேளைகள்ல தன்னுடைய சீடர்களை பார்த்தும் அந்த யூதர்களை பார்த்தும் என்ன சொல்லுகிறார்னா, இதை பார்க்கணும், இந்த விஷயத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஆபிரகாம் முதல் அநேகர் காத்திருந்தார்கள். ஆனால் அதை இப்பொழுது அவர்கள் ஆவியிலிருந்து கண்டு அவர்கள் பூரித்து சந்தோஷப்படுகிறார் சொல்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம தியானிக்க வந்திருக்கிறோம். யோவான் 14:16 சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். சத்தியம், பிராமிஸ். நமக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர், ஆவியில நிறைய ஆவிகள் இருக்கு. பிசாசின் ஆவிகளும் ஆவிகள் தான், தந்திரமான ஆவிகளும் ஆவிகள் தான். நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்குன்னா, சத்திய ஆவியான தேற்றரவாளன் நமக்குள்ள இருப்பார்னா, இந்த உலகத்தின் பாடுகளும் இந்த உலகத்தின் கவலைகளும் மற்ற மனுஷர்கள் வார்த்தைகளில் இருந்து வருகிற வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் நம்மை சேதப்படுத்தாது, நம்மை கரைப்படுத்தாது, நம்முடைய ஆத்மாவை தோர்ந்து போக செய்யாது. அது விடுதலை உண்டாக்கும், அது தெய்வீக பலத்தை கொடுக்கும், அது ஆவியில பலப்பட வைக்கும், அது சரீரத்தை பலப்பட வைக்கும், அது நித்திய ராஜ்யத்திற்கு நேராக ஓட வைக்கும். உலகத்தில் இருக்கிற காரியங்களை, ஒரு சின்ன காரியத்தை குறித்து நம்ம சோர்ந்து போய் உட்கார விடாம அந்த சத்திய தேற்ற ஆவியானவர் நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இப்ப உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன்,
இதோ உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு விட்டு விட்டு போகிறேன். That Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை நடத்துவார். அந்த சத்திய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். அந்த சத்திய ஆவியானவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். அந்த சத்திய ஆவியானவர் உலகத்தின் கடினத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். How I am going to identify the Holy Spirit? How I am going to identify the true word? அந்த உண்மையான சத்திய வார்த்தையை நான் எப்படி அறிந்து கொள்வதுன்னா, நம்ம கைகளில் இருக்கிற வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்கிறதுனால தான். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஸ்தோத்திரம். நீங்க ஆத்து சைடுல இருக்கிற மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது வாடி போயிருமா? அதுக்கு கவலை இருக்கா? மழை வேயணும், மழை வேயலன்னா ஐயோ மழை வேலையே சூடு அணைச்சதுன்னு பயப்படணுமா? கிடையாது. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுச்சுன்னா அது தன்னுடைய காலத்தில் தன் கனியை கொடுக்குமா? ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உலக ரீதியான வாழ்க்கையில பிரச்சனைகளும் உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா, அந்த சத்திய தேற்றவான ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அவருடைய வேதத்துல டைம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது அதை தியானிக்க தியானிக்க ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும், ஒரு உணர்வு கிடைக்கும். வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஸ்தோத்திரம். இந்த கூடுகையில நம்ம எதற்காக வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா, அவருடைய சத்திய ஆவியானவரை நம்ம காணும்படியாக, அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. உலகத்தில் இடர்கள் வருகிறது, என் ஆவியில பலப்பட முடியல, நான் வசனத்தை தியானிக்க முடியலங்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை யாராவது ஒரு மனுஷர் பேசுகிறார், அந்த வார்த்தை என்ன தேற்றுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்கார்றோம். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவங்க அந்த சத்திய ஆவி அறியலங்க, அதனாலதான் அவங்க இடறி போயிடுறாங்க, அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அதனால நம்ம அறிய முடியுது. கர்த்தர் வசனத்தை தெளிவும் திஷ்டாந்தமுமாய் ஹல்லேலூயா உணர்த்து நிமித்தமாக வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you comfortless. நாம கம்ஃபர்ட்லெஸ்ல இருந்து அவர் நம்மளை நீக்க மாட்டார், திக்கற்றவரை விட மாட்டார். யார் திக்கற்றவர்னா, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்ல, என் சொந்தக்காரன் யாருமே இல்ல, என்னுடைய அண்ணகர்களா இருக்கிறேன், நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு கூட இருந்தவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்ல, நான் திக்கற்றவர்களா இப்படி இருக்கிறேன்னு என்னை தேற்றுறது யார்? என்னை ஆற்றுகிறது யார்? என்னை கம்ஃபர்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, you don't worry about anything. The Lord Jesus Christ is our comforter. அவரே நம்முடைய தேற்றவாளன், அவரே நம்முடைய சத்தியபரன், அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறதே இல்லை. I will not leave you comfortless. I will come to you. எப்பொழுது வசனம் நமக்கு நல்லா சொல்லும், என்னை நோக்கி கூப்பிடு. Hallelujah. Jeremiah chapter 33 verse says, Hallelujah. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். யாருங்க சொல்லக்கூடும்? யார், எந்த மனுஷன் சத்தியம் பண்ணுவான்? ஆனா சத்தியத்திலிருந்து விலகி போய் விடுவார்கள். கர்த்தர் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவளை நோக்கி, இது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறதுனா, மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய சகோதரனை மரிக்க கொடுத்து லாசரு மரித்து போய் ஒரு கல்லறையில இருக்கிற வேளையில மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, மரிச்சு அவனை கல்லறைக்குள்ள வச்சு 4 நாள் ஆச்சு, செத்து போயிட்டான்.
அப்போ உடன்பிறப்புகள் இயேசுவிட்ட வந்து சொல்றாங்க, நீ உமக்கு மிகவும் பிரியமான உன்னுடைய சிநேகிதன் மரித்து போய்விட்டான், நீர் இங்கே இருந்திருந்தார் என்றால் அவன் மரித்திருக்க மாட்டாரே என்று சொல்கிற வேளையில கர்த்தர் அவரோடு சொல்கிற வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். And the resurrection and the life, he that believe in me, through he were died, yet shall he live. அவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலை எதுவா இருந்தாலும், உன்னுடைய சந்தர்ப்பங்கள் எதுவா இருந்தாலும், விசுவாசத்துல மாத்திரம் சோர்ந்து போகாதே. விசுவாசம் என்பதோ நம்பப்படுகிறதும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. துக்கம் நிறைஞ்சு போயிருந்தாலும் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக லாசரு உயிர்த்தெழுந்தான். யோவான் 8ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவானவர் அங்க இருக்கிற யூதர்களை பார்த்து ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்கள பார்த்து சொல்றாரு, யோவான் 8ஆம் அதிகாரத்துல, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். யார் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்? பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு ஈந்து அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக அடிக்கப்படுகிற ஆட்டை போல, மயிர் கத்தரிக்க போகிற ஆட்டை போல அவர் மௌனமாய் சென்று தன்னுடைய ரத்தத்தினாலே, தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே விலை கிரயமாய் நம்மளை மீட்டுக் கொண்டார். ஸ்தோத்திரம். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். He don't want to do their own will. அவர் தன்னுடைய சித்தத்தின்படி செய்ய வரல, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். அதனால்தான் வசனம் சொல்கிறது, கடைசி காலத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் பேய்களை விரட்டினோம், பிசாசுகளை துரத்தினோம், மரித்தோரை உயிரோட எழுப்பினோம், நாங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தகுதியானவர்கள் என்று அவரவர்கள் போதர்களும் ஸ்பிரிச்சர்ஸும் எவாஞ்சலிஸ்டும் ஒரு பெருமையோடு உள்ள வருகிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உங்களை நான் அறியேன். Get out of this place. You are not going to enter this holy place. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த பரதேசத்துக்குள்ள வருவதற்கு தகுதியானவர்கள். Just go to the hell. நீங்கள் என்ன பண்ணுங்க, நரகத்துக்குள்ளதாக போங்க, அந்த பாதாளத்துக்குள்ளதாக போங்க, அந்த டெவில் ஸ்பிரிட்டுக்கு ஒரு லொகேஷன் வச்சிருக்க, அங்க போங்கன்னு அனுமதிக்கப்படுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, you did not do my God's will, my father will. என் பிதாவின் சித்தத்தை நீங்க செய்யல. பிதாவின் சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து மரித்து நம்முடைய பாவங்களுக்காக உயிர்த்தெழுந்தால் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார், மனம் திரும்புகள் என்கிற சாட்சியை குறித்து எவர்கள் சொல்ல வெட்கப்படுகிறார்களோ அவர்களையும் பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ண தேவன் வெட்கப்படுவார் என்று வசனத்தின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். காணிக்கை கொடுத்துட்டேன். I'm going to attend the service regularly. நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போயிட்டேன். Okay, so what? If you do the God will or not. சத்தியத்தை நீங்க அறிவிச்சீங்களா? அந்த மெய்யான சத்தியமாக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் நீங்கள் உங்களுடைய ஒற்றார் உறவினர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொன்னோமா? அதுதாங்க பரலோகத்துக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்துவானவரும் தன்னை அனுப்பினுடைய சத்தியத்தை அறிவித்தார். யோவான் 8:27 பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். He don't know what is going to speak with us. அந்த யூதர்களுக்கு தெரியல அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு. 28ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு அவர் மரிக்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னுடைய மரணம் இந்த நேரத்துல இந்த நாளிகள்ல நேரிடுன்னு தெரியாதுங்க. The technologies are growing very fast. ஆனா ஒரு prediction தான் சொல்லுவாங்களே தவிர உறுதியா இந்த மணி இந்த சூழ்நிலையில நான் மரிப்பேன்னு எவனாலும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன் முன்னதாகவே அறிவித்தார் அவர்களுக்கு.
நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு சிலுவையில அறைஞ்ச பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்றார். ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். When we are going to do the God will, God is not separating alone. எப்பொழுது நம் தேவனை குறித்து தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம், வேலை செய்கிற ஸ்தலத்துல ஒரு சோர்வு ஏற்படுகிற வேளையில, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் இந்த வேளையிலே, உங்களை தனியே விடுவதில்லை. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ பத்மு தீவினில, ஓ பவுல் தனியாய், ஓ திக்கற்றவனாய், ஓ கப்பல் சேதங்கள் ஏற்பட்டு மரணத்திற்கு தப்பி, ஓ விச கடியின் பூச்சிக்கள், ஓ பாம்பு அவனை கடித்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஓ அழிக்கும்படியாக சத்துரு திட்டமிட்டிருந்தாலும், உன்னை நிற்கதியாய் அழிக்கும்படியாக அவன் அநேக வலைகளை வைத்திருந்தாலும், இதோ கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டு வருகிறது. உங்களை நான் திக்கற்ற விடனேன், மரணத்தில் இருந்தும் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் இதோ வல்லமை உள்ளவர் சத்திய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்கிற மகனே, விசுவாசிக்கிற மகளே, விசுவாசிக்கிற சகோதரனே, விசுவாசிக்கிற சகோதரியை பெற்றுக்கொள். அற்புதம் அடையாளம் அவர் மூலமாய் உனக்காய் நிறைவேற இதோ உன் கை மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, தேவ ஆவியானவருடைய பலம் விருதுமாய், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு அற்புதம். ஓ சத்துருவின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்க வெளிய பிசாசே. ஹல்லேலூயா. வாசல் அண்டையில நின்னுட்டு உனக்கு என்ன வேணும் அந்த இடத்துல வெளியே போ. தேவ பிள்ளைகளுக்கு சிந்தனையில நீ எழுப்புகிற கிரியைகளை என் நசராய் இயேசுவின் நாமத்தினால, என் பிதாவினால, ஓ அவருடைய ரத்தத்தை கொண்டு கட்டி தெளித்து அப்புறப்படுத்துகிற வெளியே போ பிசாசே. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தனியே விடுவதே இல்லை. இந்த வார்த்தை, இந்த ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல வந்துடும். செபிக்கிற வேளையில வாசல் நின்னுட்டு போராடின ஆவி பயப்படாத, அது வெளியில போயிடும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நீங்க செபிக்கிற வேளையில, ஓ ஹல்லேலூயா, அவருடைய ரத்தம் உங்களுக்காக போராடும். ஸ்தோத்திரம். ஆவிகளை வெளியே விரட்டக்கூடிய வல்லமை இயேசு என்ற ஒரு நாமத்திற்கே அல்லாமல் வேற எந்த ஒரு நாமத்திற்கும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். As he speak these words, many believed on him. அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நம்ம நிலைச்சிருக்கணும் தேவ பிள்ளைகளே. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவருடைய பேரை சொன்னீங்கன்னா பிசாசு ஓடிடும். அவருடைய பேரை துதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் மாறும். அவருடைய பேரை உயர்த்து கொண்டே இருந்தீர்கள், ஓ உங்க இடத்துல இருக்கிற, உங்களை சோதிக்கிற, உங்களை குழப்பத்துக்குள்ள சொல்லுகிற ஆவி உள்ள இருக்காம ஓடிடும். இருதயத்தை அவருக்கு கொடுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் போது இந்த யூதர்கள் ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அவங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு பிதாப்பா ஆபிரகாம் தான் எங்க பரம பிதான்னு. அப்பதான் சொல்றாரு, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். தேவ பிள்ளைகளை உண்மையும் உத்தமமாய் சத்தியமாய் ஜீவிக்கிற மனுஷர்களுக்கு சோதனை வரும்.
வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோதனையோடு கூட தப்பிக்கத்தக்க வழியையும் அவர் வைத்திருக்கிறார். சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். இடர்கள் வருகிறது அவசியம். ஆனால் எவன் நிமித்தம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. சோர்ந்து போகாத, அவர் நமக்காக யுத்தம் செய்வார். யோவான் 8:42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களை பார்த்து கேட்கிற ஒரு விஷயம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவோ? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பிசாசின் பிள்ளைகள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டே மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். பிசாசு என்னன்னா மனுஷனை கொன்றணும், அவன் நித்தியத்துக்கு போக கூடாது, அவன் பரலோகத்துக்கு போக கூடாது. நம்மளோடு கூட என்ன பண்ணா இந்த கேட்டிலும் இந்த பாதாளத்துல இந்த அக்கினி ஸ்தலத்துல விடணுங்கிறதுல அவன் குறியா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாத அப்படினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கதில்லை. அவன் பொய்யனும். பிசாசு யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். If we are the God child, நம்ம பொய் பேசவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது பாவமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இயேசு கிறிஸ்துவர் அந்த யூதரை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் ஏதாவது பாவம் பண்ணிருந்தேன்னா உங்களை யாரு நான் பாவம் சொல்லுங்க பாப்பா அப்படிங்கிறாரு. நான் அப்படி இருந்தும் பாவம் செய்யாம உங்களுக்கு சாட்சியா இந்த மனுஷனா வாழ்ந்து காட்டி இருக்கிறேன். நான் சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், நீங்கள் ஏன் விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன். யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஒரு யூதர்ல ஒரு கூட்டம், இன்னைக்கு நிறைய மனுஷர்ல இருக்கிறோம், நிறைய ஜெப வார்த்தைகள் ஜெப கூடுகைகள் வருகிறது. நம்முடைய நேரத்தில் எதிர செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். Just think about ourselves. Hallelujah. யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை சொன்னோன்னா சுத்தி இருக்கலாம், இவன் முட்டா, இவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, எப்படி ஒருத்தன் இவனை வார்த்தையை கேட்டா ஃபாலோ பண்ணிட்டு சாவாம இருக்க முடியும்னு சொல்லும் போது அவர் சரீர ரீதியான மரணத்தை குறித்து சொல்ல நித்திய வாழ்வை குறித்து சொல்லுகிறார். என் வார்த்தையும் என் கட்டளை நீங்க கை கொண்டு நடந்துட்டீங்கன்னா நித்தியத்துல நீங்க நிலைச்சிருப்பீங்க அப்படி சொல்லுகிறார். யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஒரு ஒளி இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு வீட்டுக்குள்ள வெளியே ஒளிச்சோம் லைட்டை போட்டுட்டோம்னா இருள் ஓடி போயிடும். தேவ பிள்ளையே, உங்க இருதயமாகிய பலகையில தேவனுடைய வசனத்தை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற இருள் வெளியில போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற கவலை வெளியில போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளியில போயிடும். நித்திய தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க அவர் என்னோடு கூட பேசுவார். அவருடைய வசனம் என்னை தேற்றும், அவர் என்னை தப்புவிப்பார், அவர் எனக்காக ஒரு தூதனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நம்மளை காக்கும். யோவான் 1:1 சொல்கிறார், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கலா இருந்தால் சத்தியத்தின்படி நடாமல் பொய் சொல்லுகளா இருப்போம். I am going to the church. I was pray every day. I meditate the Bible. நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் எல்லா சண்டையும் கோயிலுக்கு போயிருந்தேன், அது போக ஃபெலோஷிப்ஸ் நிறைய அட்டன் பண்றேன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருளிலே நடந்தோம்னா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளா இருப்போம். கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க. எலியா தீர்க்கதரிசியே பாகாலுடைய கூட்டங்கள் நிறைய பேருக்கு அவன் தனிச்சு போய் நிற்கிற வேளையில கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்று. ஒரு வைராக்கியம் இருக்கணும். கர்த்தரை நான் ஏசப்பா பிடிச்சிட்டேன்,
இதனால இதை செஞ்சா எனக்கு லாபம் வரணும். வேண்டாம். உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நம்ம ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்ன ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. இந்த வாழ்க்கையில ஒழுங்கும் கிரயமுமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உண்மையை உத்தமமாய் ஜீவிக்கிற ஜீவனத்தை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்திலும் கேட்கிறார். அதை ஒண்ணுதாங்க உங்ககிட்ட ஏன்டே அவர் கேட்கிறாரு. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, இருதயத்துக்குள்ள இருக்கிற வேலையில சில தவறான விஷயங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான விஷயத்துல சொல்லும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல குத்துவார். சிலருக்கு பயத்தை கொடுக்கிறார். அந்த பயத்தை மீறியும் துணிகரமாய் செய்கிற வேலையில 2 முறை அவர் அந்த பயத்தை கொடுப்பார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு நகன்று போயிடுவார். அவர்கள் பிசாசினோடு ஐக்கியப்பட்டு கேட்டிலும் பிச்சிலும் சிக்கி வேதனையில உபத்திரத்துல அடிபட்டு மரண ரீதிகள உபத்திரவமாய் கடைசியா கெட்ட குமாரனை போல மனம் திரும்பி திரும்ப வருவாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் வெறுக்கிறவரே அல்ல. அவர் சொல்லுகிறார், ஒளி நேரத்துல வந்திருப்பா, இப்பவுமே வந்துட்டேன்னா நல்லது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாதுங்க. The blood of Jesus Christ, hallelujah, his son cleanses us from all sin. எல்லா பாவத்திற்கும் விடுதலையை கொடுக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமே அல்லாமல் வேற ஒன்றுமே அல்ல. அதை விட்டுட்டு நமக்கு பாவம் இல்லை என்போமானால் 1 யோவான் 1:8 சொல்றது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நான் பாவமே பண்ணல, நான் கரெக்டா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான்னா, he is cheating themselves. அவன் அவனையே ஏமாத்தி கொண்டிருக்கிறான். அவருக்கு சத்திய ஆவியானவர் இல்ல. சத்திய ஆவியானவர் உள்ள வரும்போது என்ன பண்ணுனா, பாவத்தை குறித்தும் ஹல்லேலூயா அக்கிரமத்தை குறித்தும் அநியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த சத்திய ஆவியானவர் வந்துட்டார்னா நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அந்த சத்திய ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட உடனே கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்க வேளையில ஒரு வார்த்தை நம்மளை தேற்றும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிற கரைகளையும் திரைகளையும் கண்ணீர் வழியாய் வெளியே போக வச்சிடும். ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:4 சொல்கிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. Somebody is going to say, I am the preacher, I am the pastor, I am doing ministry, I am going to attend the service regularly, I take 2 days fasting. இல்ல, நிறைய பேர் என்றானா கடமைகளை நியாய தீர்ப்புகளை கடைபிடிக்கிறார்களே தவிர கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். whoever it is, அது யாரா இருந்தாலும் சரி, கற்பனையை கை கொள்ளணும். அப்பதான் அவருடைய சத்தியம் நமக்குள்ள நிறைய இருக்கும். அந்த வார்த்தையை நம்மளை தேற்றும். 1 யோவான் 2:20 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். You know the truth. சத்தியத்தை நீங்க அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 1 யோவான் 2:21 சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிருப்பது இராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். He was repeatedly telling about the truth. சத்தியம் என்பது ஒரு உண்மை, ஒரு மெய், ஒரு பிராமிஸ். யார் அந்தி கிறிஸ்துன்னு கேட்டீங்கன்னா 1 யோவான் 2:22 சொல்லிருக்கு, இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே ஆன்டி கிரைஸ்ட். நம்ம அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் வந்துட்டோம்.
இயேசு கடவுள் கிடையாது, பிதா ஒருவர் தான், யெகோவா ஒருவர் தான் அப்படின்னு மாய்மாலம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ள வந்துட்டோம். If those is not going to accept the Father and the Son, they are the Antichrist. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவர்களே அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 2:27 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த வசனம் உங்க கையில இருக்கு, பைபிள் உங்க கையில இருக்கு, அதை எடுத்து நீங்க கை கொண்டாலே போதுமானது. பிறகு ஏங்க நாங்க மீட்டிங் அட்டன் பண்றோம் கேட்டீங்கன்னா, உலகத்தின் சோர்வுகளும் உலகத்தின் கஷ்டங்களும் நம்மளை உடைச்சு நொறுக்கிற வேலையில ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை நம்மளை தேற்றும். தேவ வார்த்தை அவர் மூலமாக என்னை நடத்தும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கழுத காணலன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, எப்படிங்க கழுதைய காணலன்னு சொல்லிட்டு கழுதையை தேடி வருகிறான் சவுல் அவனுடைய வேலைக்காரனோடு கூட. அப்ப தேடியும் காணாதபடியா அப்ப அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுகிறது. அவருடைய வேலைக்காரர் ஒரு அட்வைஸ் சொல்கிறான், இந்த இடத்துக்கு போ, அங்க ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்ணிட்டு கழுதை எங்க இருக்குன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த வேலைக்காரன் சொன்னான். அதை கேட்டு சவுல் போனான். கழுதையை தேடி போனவன் ராஜாவை அபிஷேகம் செய்யப்பட்டான். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய வார்த்தை சிலருக்காய் வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இந்த வார்த்தையை கேளுங்க, அது உங்களை தேற்றும். அது உங்களை ஆற்றும்னு. ஸ்தோத்திரம். ஒரு எண்ணத்தோடு ஹல்லேலூயா, சுற்றிலும் மூடப்பட்டதா காரியம் கைகூடி வராததாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு மிருகத்தை போல சில வலையில சிக்கிக்கிட்டு இருக்கனே, இந்த வலையிலிருந்து யார் என்னை மீட்டெடுப்பார்? ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைச்ச சிக்கல்களும் நீ நினைச்ச பாடுகளும் இதோ வார்த்தை உனக்காய் வருகிறது, உங்களுக்காய் வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தனியா போயிட்டு இருக்கோமே, காலங்கள் மாறுகிறேன்னு சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் புஷ்டியாய் போஷணத்திலும் பலத்திலும் ஆவிலும் பலப்பட வைத்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓநாய் கூட்டத்திற்கும் சிங்கத்திலும் கெவிகளில் இருந்தும் ஹல்லேலூயா பாழாக்குகிற அருவப்புகளிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுக்க போகிறேன். வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ண போகிறார். ஆயத்தம் பண்ணிக்கொள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரு சத்தத்தை கேட்டு ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோ என்று வந்திருக்கிற காரியத்திலிருந்து இதோ கர்த்தருடைய வார்த்தை மரித்த உன்னை உயிரோடு எழுப்புகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உன் ஆத்மாவை கர்த்தர் உயிரோட எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஏக்கம். எப்படி ஏக்கம்னா, ஆத்மால உயிர்ப்பு மட்டும்தானா? பொருளாதாரத்துல கிடையாதுனா, ஆத்மா ரட்சிப்பு பெற்ற பின் உன் பொருளாதாரத்துல அது உனக்கு அற்பமா தோணும். நீ இது வேணும்னு நினைப்ப, நீ நினைக்கிற அடுத்த செகண்ட்ல அது அப்படியே நிறைவேறும். தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் அற்புதமும் அடையாளமா இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு என்னதான் பார்ப்போம், ஒரு டெஸ்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கா. கர்த்தர் சொல்லுகிறா, நீ என்ன டெஸ்ட் பண்ணணும்னு வந்த, நீதான் எனக்கு வேணும். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அற்புதமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டெஸ்ட் பண்ண வர்றவனத்தான் கர்த்தர் டெஸ்டிங்கே பயன்படுத்துவார், டெஸ்டிமோனியா பயன்படுத்துறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு சும்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போன்னு வந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்கிறார், you are going to be utilized for myself. நீ என்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தப்பட போகிறார். எப்படி தமஸ்குவுக்கு கிறிஸ்தவரை துன்பப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அநேகரை கொலை செய்து, ஹல்லேலூயா, அநேகரை நிந்தித்து, அநேகரை கேலி பண்ணி சவுல் போனான். அவனை தொட்டு எடுத்து கர்த்தர் பவுலாய் மாற்றினது போல அவர் உன்னை தனக்கென்று பயன்படுத்த போகிற சவுலில் இருந்து பவுலை போல உன்னை மாற்றி எடுக்க போகிறான். கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது 1 யோவான் 2:27 சொல்றது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியிலே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. 28 சொல்றது, இப்படி இருக்கிற பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது
நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு வார்த்தை சொல்வார். நிர்வாணமோ, நாசமோசமோ, உபத்திரவமோ, வியாதியோ, கொடுமையோ, மரணமோ எது என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடும்? உயர்வாளாலும் தாழ்வாளாலும் நான் அவரை நிலைத்திருப்பேன். விசுவாசம் நமக்கு இருக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29 சொல்றது, அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 1 யோவான் 2 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. பொய்யா சத்தியம் பண்ண வேண்டாங்க. Sometimes we are giving the false promise. False promiseனா ஒரு பொய் சத்தியம் பண்ணிரோம். அதை உனக்கு வாங்கி கொடுத்துறதாமா, இத பண்ணிடலாமா? தயவு செஞ்சு அந்த பொய் சத்தியம் வேணாங்க. முடியும்னா செஞ்சு வச்சிருங்க, நல்லது. பொய்யான சத்தியம் பண்ணவே கூடாதுங்கிற கருத்தை. பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. மாயமான சத்தியம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதனுடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருப்பாக்கும் உன்னால் கூடாதே. ஹல்லேலூயா. டை அடிச்சுக்கலாம், இட் இஸ் நாட் a permanent. தண்ணீர் குடிச்சா சாயம் வெளுத்துரும். 1 யோவான் 2:37 சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்சோம், தியானிச்சோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அவருடைய சத்தியத்தை பற்றிக் கொள்ளுங்க, அது நல்லது, அது உங்களை தேற்றும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளும் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது நம்முடைய மத்தியில இருக்கிற பிரதர் ரெஸ்டாரண்ட் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார். ரெஸ்டாரண்ட் தம்பி. ஹலோ, பேசுறேன். பேசுறப்பா. ஹல்லேலூயா. ப்ரே பண்ணு. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள இயேசுப்பா, இந்த இரவு வேளைக்காக நன்றி.